இன்னைக்கு ஒரு புல் பேக் டேவா இல்லை ட்ரெண்ட் ரிவர்சலா டீட்டெயில்ஸ் பார்த்தலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்ப்ரஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக், இந்த சப்போர்ட் கிரிட்டிக்கல் சப்போர்ட்டான 23,830லேருந்து 860 வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஃப்ரைடே செஷனில் அந்த இடத்துல ஒரு ரிவர்சல் கிடச்சிது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ஆர்டர் பிளாக். நம்ம இதை பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்கிருந்து ஒரு புல் பேக் கிடைச்சிருக்கு. இது எது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 24,077க்கு மேலே சஸ்டெயின் ஆகி அதுக்கு மேலே 24,170 வரைக்கும் கூட போகலை. ஒரு 120 அந்த ஏரியாவில் வந்து ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி ஆயிட்டு ஒரு சின்ன ரிவர்சல் மாதிரி கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு புல் பேக் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஹை வைக்கும்போது தான் நம்மளுக்கு பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 24,280 அந்த ஏரியாவில் பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் லெவல்ஸ் இருக்குது. அந்த லெவலுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சு ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் ரெஸ்யூம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை இது வந்து ஒரு புல் பேக் தான் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இருந்து செல்லிங் வராங்க அப்படிங்கும்போது இந்த சப்போர்ட்டு கீழே கட் பண்ணி அடுத்த ஆர்டர் பிளாக்குக்கு வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஆர்டர் பிளாக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,730 அந்த ஏரியாவில் ஆர்டர் பிளாக் இருக்குங்க. ஸோ இதை கட் பண்ணி கீழே வர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு 23,730 வரைக்கும் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 23,077 நம்ம சொல்கிறோம் இல்லைங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ லெவல். இதை கட் பண்ணி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 23,900. 23,900 கட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஏரியாவில் ஒரு கன்சாலிடேட் ஆகிற மாதிரி சான்சஸ் நிறைய இருக்குங்க. 23,850 830 அதை கட் பண்ணும்போது 23,730 வரைக்கும் வரலாம். இது வந்து டவுன் சைடு. சப்போஸ் ஒரு அப்சைட் போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 24,173. இதை கட் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது இமீடியட் நெக்ஸ்ட் டார்கெட் 24,261. இதை கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரேக் அப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற லெவல் வரும். இது 24,318 இந்த ஏரியா வந்து ஒரு கீ லெவல். ஆனால் நெக்ஸ்ட் ஹையர் சைட் கீ லெவல். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது அடுத்த ஹையர் டார்கெட்ஸ்க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. நாளைக்கு எக்ஸ்பிரி டேங்காட்டி ஒரு ஆப்போசிட் சைடில் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரெண்ட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை வந்து பிளான் பண்ணி எடுக்கணுங்க. ஸோ ட்ராப்பில் போய் மாட்டாமல் கரெக்டாக மார்க்கெட்டோட பயாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு ஃப்ரைடே உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் கீழே வந்துட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு 915 ஹை அந்த ஏரியாவில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த இடத்துல செல்லிங் பண்ணியிருக்காங்க, இங்கே செல்லிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துலையும் செல்லிங் பண்ணி மார்க்கெட் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி கீழே போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அப்பர் சைடு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,400 450. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 56,900 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை கட் பண்ணி கீழே வராங்க அப்படிங்கும்போது திருப்பியும் இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வருவாங்க. அது 55,900 அப்படிங்கிற ஏரியா. இதை கட் பண்ணும்போது அடுத்தடுத்த சப்போர்ட்ஸான 55,650 55,500 இது வரைக்கும் மினிமம் கீழே வரலாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பிளான் பண்ணணும். இன்னொன்று இன்னைக்கு ஃபிபனாச்சி லெவல்ஸ் பாருங்கள் கிளியராக மார்க்கெட் டவுனில் வருது. 0.5 கட் பண்ணி கீழே வராங்க அப்படிங்கும்போது 1.618 டவுன் சைட் டார்கெட் கரெக்டாக அச்சீவ் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த ஃபிபனாச்சி ப்ராப்பராக யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுறது, எந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைக்குங்க. பாருங்கள் நிஃப்டிலையும் காமிக்கிறத. நிஃப்டியில் 915 கேண்டலுக்கு ஒரு ஃபிப் போடுறாங்க. போட்டால் இந்த 1.618 லெவலுங்கிறது ஹையர் டார்கெட். கரெக்டாக அந்த ஏரியாவில் கன்சாலிடேட் ஆகி ரிஜெக்ஷன் ஆகிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபிப் போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்குற கீ லெவல்ஸ் இல்லாமல் அதுக்கு இடையில இருக்கிற லெவல்ஸ் உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க.
மார்க்கெட் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு இந்த இடத்துல 0.5 ஏரியாவில் ஒரு ரிவர்சல் பிரிண்ட் பண்ணும்போது ஒரு என்ட்ரி போட்டிருந்தா கால் சைட்லாம் இந்த இடத்துல ஒரு 50 பாயிண்ட் நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்க முடியுங்க. இந்த ப்ரீவியஸ் ஹையை மினிமம் டார்கெட் பண்ணலாம். அதை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல கேதர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.